மாண்புமிகு அம்மா காலத்தில் வாரிசு அரசியலுக்கு இடமில்லாத நிலையில் தற்போது எடப்பாடி ஆட்சியில் வாரிசு அரசியல் தலை தூக்கிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் அவர்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். திமுக அதிமுக ஆகிய இரண்டு பட்டியலிலும் வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கிறது. 1962லேயே திமுகவுக்கு 50 இடங்களுக்கு மேல் கிடைத்த போது ஒரு ராஜ்யசபா சீட் பரிமளத்திற்கு தர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கேட்டபோது அண்ணா மறுத்துவிட்டார். 1972லே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்து 73 திண்டுக்கல் தேர்தல் வரும்போது டாக்டர் பரிமளத்தை முதலிலே அங்கு நிற்க வைக்க விரும்பினார். ஆனால் பரிமளம் அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டார்கள். என் தந்தை மறுத்த ஒரு விஷயம், நீங்கள் அவரது பெயரை கட்சிக்கு வைத்திருக்கிறீர்கள், வாரிசு அரசியல் வேண்டாம் என்று கூறினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை வாரிசு அரசியல் திராவிட கட்சிகளிடம் ஊக்குவிக்கப்படவே இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தால் திமுகவில் ஏராளமான வாரிசுகள், அதிமுகவிலும் ஏராளமான வாரிசுகள். வாரிசு அரசியலை எதிர்த்து தர்மயுத்தம் தொடங்கிய ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் தேனி தொகுதியிலே களம் காண்கின்றார். தேனி தொகுதியிலே அவரால் வெற்றி பெறவே முடியாது. ஆனாலும் கூட ஓபிஎஸ் மகனுக்கு தேனி தொகுதியிலே சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பார்த்தால் ராஜசத்தியன் நிற்கிறார். யார் என்றால் ராஜன் செல்லப்பாவின் மகன். ஆக மதுரை மாநகரிலே ராஜசத்தியனை விட்டால் வேறு வேட்பாளரே இல்லையா என்கிற கேள்வி மதுரை மக்களுக்கே எழுகிறது. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி போனது என்றே எனக்கு தெரியவில்லை. எல்லாம் போக அதிமுகவின் அடிப்படை என்பதே திண்டுக்கல் தேர்தல் வெற்றியிலிருந்து தான் துவங்குகிறது. திண்டுக்கல் எம்பி தேர்தலிலே அன்றைய ஆளுங்கட்சி கலைஞர், அன்றைய பிரதான எதிர்க்கட்சி கர்ம வீரர் காமராஜர் இருவரையும் தோற்கடித்து அதிமுகவை அரியணையில் ஏற்றி வைத்தது திண்டுக்கல். அதிமுகவின் முதல் தியாகி வத்தலகுண்டு ஆறுமுகம். திண்டுக்கல் தொகுதியிலே ஏற்பட்ட அன்றைய தேர்தல் கலவரத்திலே அவர் உயிர் இழந்தவர். அப்பேற்பட்ட திண்டுக்கல்லை இரட்டை இலை என்கிற ஒரு சுயேட்சை சின்னத்தை இன்றைக்கு அரியணையிலே ஏற்றி வைத்திருக்கிற திண்டுக்கல்லை சர்வ சாதாரணமாக கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள். வரலாறு இதையெல்லாம் மன்னிக்கவே மன்னிக்காது. வாரிசு அரசியல், கூட்டணி அரசியல் இந்த இரண்டுமே அம்மா காலத்திலே கிடையாது. ஒரே ஒரு முறை ஜெயக்குமார் அவர்களின் மகனுக்கு சீட் தரப்பட்டது. அது கூட ஜெயக்குமாருக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டது. அரசியல் ரீதியாக அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். அதற்காகத்தான் அந்த குடும்பத்திற்கு இன்னொரு சீட் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்த கட்சியில் இன்றைக்கு வாரிசுகளுக்கு இவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறார்களே என்று நினைக்கும் போது, அதுவும் 37 எம்பிக்கள் இருந்த இடத்திலே 17 சீட்டுகளை கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்த்துவிட்டு மீதி பேருக்கும் சீட்டுகள் கொடுக்காமல் பழைய எம்பிக்கள் 6 அல்லது 7 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அதிமுக ஏன் இந்த அளவுக்கு தாழ்ந்து போனது? அதை அதிமுகவில் இருக்கின்ற பிற தலைவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதிமுகவுக்கு எதற்காக வர வேண்டும்? ஏனென்றால் ஓபிஎஸ் தொடங்கிய தர்ம யுத்தமே பொய்யின் அடிப்படை. ஆக ஒரு காலத்திலே உறவுக்கு கை கொடுப்போம் என்று இருந்த இந்த வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கு வரவுக்கு கை கொடுப்போம் என்கிற அளவுக்கு தாழ்ந்து விட்டது. இந்த ஒரு இழிநிலை இனிமேலும் தொடரக்கூடாது என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு.